Hello guys, welcome to Moto Madarasi. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஆர்ல இருக்கோம். ஸோ 7:45 ஆகுது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வியூ காமிச்சிடலாம் ஆடியன்ஸ்க்கு. ஷேர். நாங்கள் வந்து இப்போது அவுட்டர் ரிங் ரோட் சென்னையில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைக்கை ஷூட் பண்ண வந்திருப்போம். நம்ம ரீசெண்டான ஒரு ஷூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செரி விலாக்ஸோட செரி ப்ரோ கூட நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அவரை சென்ட் ஆஃப் வேறு பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தி ப்ரோ வேறு நம்ம சர்ப்ரைஸாக மீட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அவரோட ஃபோட்டோஷூட் ரொம்ப நல்லா போச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி வந்து நிறையா பேரோட ஒரு ட்ரீம் பைக்கை வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு ட்ரீமாக பார்க்கக்கூடிய ஒரு பைக் இது. அந்த பைக் வந்து ஸோ இந்த ஃபோட்டோஷூட் ஒரு செஷன் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு செஷன் இஸ் டு ஸ்டார்ட் நவ். இன்ஃபேக்ட் இந்த வண்டி வந்து எல்லா டிரைவர்ஸ்க்கும் ரைடர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான வண்டியாக இருக்கும். ஆமாம், அதை அவங்களால வாங்க முடியாதுங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம். ஏன்னா சில பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் இது ஓட்டினா மட்டுமே போதும், லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பர்பஸை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஃபீலிங்லாம் இருக்குது. நிறைய பேர் எமோஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பைக்கு தான் அது. ஆமாம், அதுவும் ரொம்ப அந்த அக்ரெசிவ் டிரைவிங்கை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்களாம் வந்து இந்த பைக்கை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ஓட்டி பார்த்துடணும், ஒரு கிழிச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக்கு. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் வில் பி எக்ஸைட்டட் டு see this bike. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபோட்டோஷூட்டோட பிடிஎஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பைக்கோட ஓனர் வந்து நம்ம இப்போ மீட் பண்ண போகிறோம். இந்த பைக் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி, இந்த பைக் எப்படி வாங்கினார், அவரோட ஜேர்னி எப்படி இருந்தது, எவ்வளோ தூரம் போயிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, இதை பற்றிலாம் நம்ம கேட்க போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் டு ஆல் மத்ராசிஸ். ஏன்னா ப்ரோ தான் வந்து இந்த பைக் வச்சுருக்காரு. ப்ரோவோட பேர் வந்து விக்னேஷ். விக்னேஷ் என்னோட பேர் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த பைக் வாங்கி எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? 1 year ஆகுது வண்டி வாங்கி. ஓகே, 1 year வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த பைக் வந்து எப்படி வாங்கினார், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணார் இதில்? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஹேண்ட் பைக் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், யூஸ்டு வண்டி தான் வாங்க. இது எப்படி அவர் வாங்கினார், இதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு? ஏன்னா இவ்வளோ பெரிய பைக் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்மார்ட் மூவ் தான். இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதோ சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க. ஆமாம், ட்ரையம்ப் வச்சிருந்தேன், ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு அதை சேல் பண்ணி இதை வாங்கியிருக்காரு. இவரோட ட்ராவல் ஜர்னி, இவர் என்ன பண்ணார், எப்படி மெயின்டைன் பண்ணார், இந்த விஷயங்களை பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டு இவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஃப்ளைபை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் தான் போட்டிருக்காரு, பட் சில SC ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு. இதோட ஃப்ளைபை சவுண்ட் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம். சரிங்களா, ரெடியா? வேற மாதிரி கைஸ், வேற லெவல். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு சவுண்ட் கேட்கும் போல இருக்குது, அந்த அளவுக்கு மாசாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் உங்களோட பைக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பைக் ஓட்ட விரும்புகிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் லைஃப்பில்? பார்த்தீங்கன்னா 2011ல் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா CBR250R. ஓகே, ஆல்மோஸ்ட் 10 years பேக்கே வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கீங்க 2011ல். ஓகே, ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா CBR250R. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ வந்து ஒரு 1/4 லிட்டர் கிளாஸ் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஏம் இருந்துச்சு அப்போ இனிஷியல் ஸ்டேஜில். ஓகே ஓகே. ஏஜ் பார்த்தீங்கன்னா 19 years இருக்கும். வாவ் சூப்பர். அதான் லைசன்ஸ் வாங்கின உடனே CBR தான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே போகும்போது ஒரு வண்டி வேணும், ஃபஸ்ட்டு வண்டி. ஓகே, 250 கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் சூப்பர். வீட்டில் அடம் பிடிச்சி அப்பா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு 6 months தவம் இருந்து வாங்கின வண்டி நடத்துட்டு தவம் இருந்து வாங்கிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு 5 years 6 years வச்சுருந்தோம். ஓகே, நல்லா போயிட்டு இருந்துச்சு, சூப்பர் வண்டியாக என்ஜாய் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வண்டியாக மாற்றி இப்போ ரைட் நவ் 10Rக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 660 பெனலி போயிருந்தேன். இன்லைன் 4 அந்த ரிதம், அந்த சவுண்டு கேட்கறதுக்கு, அது சவுண்டுக்காகவே அந்த பைக் வாங்குற சவுண்டுக்காக தான் நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த வண்டி வாங்கி நல்லா ஓட்டுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக ஹைவேஸ் போவேன். சூப்பர். ஹைவே டிரைவ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். லாங் ரைட் 350 kilometers 500 kilometers. இல்லை இப்படி சிங்கிள் டேல போயிட்டு வருவீங்க? சிங்கிள் டேல போய். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்ன ப்ரோ, நீங்கள் வந்து பைக்ஸ் வந்து வாங்கி யூஸ் பைக்ஸ்லாம் சேல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், அது வந்து பர்சனலாக தனியாக பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த ZX10R வந்து உங்களுக்கு பயங்கர அக்ரெசிவாக இருக்கும், எப்படி இருக்குது அந்த ஃபீலிங்? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டின பைக்ஸ் ட்ரையம்ப் இஸ் ஃபைன், ஓகே, அதுவே ஒரு அக்ரெசிவான பைக் தான். அதை விட ZX10Rங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் அக்ரெசிவ். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 200+ ஓட்டணும்னு ஒரு நாள் கிரேஸு. இந்த வண்டி போவோம், இந்த ட்ரையம்ப் பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும்.
ஓகே ஒரு 150 190 மேலே ஓட்டலாம். ஆமாம், உங்களுக்கு அதில் வைசர் வராது இல்லைங்களா? ஓகே ஓகே. அதனால வைசர் இருந்தால் கூட 60% தான் ப்ரொடக்ஷன் இருக்கும். பேலன்ஸ் 40% வந்து அந்த ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சூப்பர் ஸ்போர்ட்னால என்னென்னா ஏரோ டைனாமிக்ஸ்னால என்ன ஆகும்னா நம்ம 260 280 ஓட்டினா கூட ஓகே ப்ளஸ் தெரியாது. உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டினால. ஓகே. உங்களோட ஃபாஸ்டஸ்ட் டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ணது எது ப்ரோ? ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டு ஒரு 6 months பேக் பை ஜனவரியில் நான் ஏற்காடு பிளான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே ஓகே. ஓ, அப்புறம் அந்த உளுந்தூர்பேட்டை போயிட்டு சேலம். ஓகே 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 ஓகே. 8:45 கரெக்டாக தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 8:45 AM தாம்பரம் கிரசன்ட் காலேஜ் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் 8:45. ஓகே ஓகே ஓகே. பை 9:45 உளுந்தூர்பேட்டு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. 1 ஹவரில் உளுந்தூர்பேட்டே போயிட்டீங்க, அதாவது விழுப்புரம்லாம் தாண்டி டோல் தாண்டி ஓரமாக லெஃப்ட் சைடில் சர்வீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்பீட் ப்ரோ மெயின்டைன் பண்ணீங்க? நான் மெயின்டைன் பண்ண ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 170 180 180 போனீங்க ஆவரேஜா. டச் பண்ணது பார்த்தீங்கன்னா 230 240 கூட போயிருக்கு. ஓகே. ஆனால் கைஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் 230 240 போகிறாருங்கிறது வந்து லைக் தெரிஞ்ச விஷயம் தான். ZX10Rல போக முடியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கியர்ஸ்லாம் ப்ராப்பராக போட்டிருக்காரு. அதுக்கேற்ற ஹெல்மெட் வச்சிருக்காரு. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்பீடில் ஓட்டக்கூடிய ஒரு பைக்குக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹெல்மெட் போட்டால் தான் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஜாக்கெட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பைக் வாங்குறது ஒரு விஷயம் இல்லை கைஸ், பைக் வாங்கிடலாம். எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பைக் வாங்குறது ஈஸி, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்பாங்க. அது ஒரு பாயிண்ட், அது ஒரு ஃபேக்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் வாங்குற பைக் அது ஒரு BHP CCக்கு ஏற்ற ப்ரொடெக்ஷன் கேஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களா? அதுதான் வந்து ரொம்ப நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. சீப்பான ஹெல்மெட்டோ அதை வாங்கி போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 months பேக் மேட் பைரட் சொல்லிட்டு ஒரு நல்ல ரைடர் ஆக்சுவலாக. ஓகே. மேட் பைரட் வந்து சிட்டிக்குள்ளே போட்டும்போது ஹை ஸ்பீட் போயிருக்காரு. ப்ராப்பர் கியர்ஸ் இல்லாதனால சடன் டெத் ஆகிருக்காரு. ஓகே. எல்லாம் ரொம்ப பைக்கிங் குரூப் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப. ஆமாம், இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கியர்ஸ் போட்டு போகிறாங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ஆக்சிடென்ட்ஸ் அது மாதிரிலாம் நடக்க தான் செய்யுது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க அதை பற்றி. சரி, ஓகே. அதை விட்டு நம்ம வெளில வந்துட்டு இப்போ அந்த பைக்கை பற்றி பேசலாம். அந்த பைக் வந்து உங்களுக்கு என்ன லெவலில் மைலேஜ் கொடுக்குது? பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன், சண்டேஸ் தான் எடுப்பேன். அண்ட் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் சிட்டி ரைட்ஸ். ஆமாம், ஹைவே ஸ்பெசிஃபிக்காக. எக்ஸாக்ட்லி. சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஏத்தர் 450X வாங்கியிருக்கேன் எலக்ட்ரிக். ஓகே. பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறாங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பெட்ரோல் ப்ரைஸுங்க அதெல்லாம் தப்பிக்கணும்னா அதாங்க பண்ணி ஆகணும். சண்டே வரும்போது பார்க்கும்போது ஃபுல் டே என்டையர் டே வந்து ZX10R. மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிட்டியில் பார்க்கும்போது 12 வரும் மைலேஜ். ஓகே ஓகே. சிட்டியில் 12, ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 வரும். ஸோ பைக் எப்படி ப்ரோ மெயின்டெனன்ஸ்லாம் எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? அதையும் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இயர்லி ஒன்ஸ் நான் சர்வீஸ் பண்ணுறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் எல்லாம். எத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க? பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 3 to 5,000 பண்ணிவிடும். ஏன்னா ரன்னிங் பெருசாக இருக்காது நம்மளுக்கு. வீக்லி ஒன்ஸ் எடுப்போனால நம்மளுக்கு பர் ஆனம்க்கே பார்த்தீங்கன்னா 3,000 இந்த 5,000 மேக்ஸிமம் ஓட்டுவோம். ஸோ வீக்கெண்ட் வந்து நீங்கள் எப்படியும் வந்து ஒரு 200 to 300 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் 200 to 300. எப்போயா ஒரு 3 months ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ரைடு போவோம் எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டி, பெங்களூர். அப்போ போகும்போது கண்டிப்பாக 1000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆகும். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓட்டுறதே 5,000 அது மேலே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு மேலே யாரும் மோஸ்ட்லி ஓட்ட மாட்டாங்க இல்லை சொல்லி வண்டி வாங்குவோம். ஆவரேஜாக இந்த லிட்டர் கிளாஸுக்கு இருக்கிறதுல லீஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் ஆற வண்டி பார்த்தீங்கன்னா Kawasaki ZX10R தான். ஸோ பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 10,000 வரும் எல்லாமே பேசிக் சர்வீஸ். அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் 10,000 செலவு பண்ணுற மாதிரி சர்வீஸ். அது இல்லாமல் உங்களோட டயர், செயின் ஸ்ப்ராக்கெட், அதோட தேய்மானம், அது ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் தனி செப்பரேட். ஸோ ப்ரோ எங்கள் கூட பண்ணுற ஃபோட்டோஷூட் எப்படி இருக்குது? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? விக்கி வந்து நல்லா அருமையாக இருக்கிற ஃபோட்டோஷூட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக அவரும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு. எத்தனை வாட்டி பைக் ஓட்டிட்டு வந்து நில்லுங்க, போங்க, ரிவர்ஸ் எடுங்கன்னா அவர் பயங்கர கோஆப்ரேஷன் இருக்குன்னா, இல்லாட்டி உங்களுக்கு ஃபோட்டோஷூட்டே நல்லா வராது. தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு, ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இவர் வந்து ஆக்சுவலாக பைக்ஸும் வந்து சேல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இவரோட இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சூப்பர் பைக்ஸ் எதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தது, வெறும் சூப்பர் பைக்ஸ் மட்டும் இல்லை, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் இம்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கான்டாக்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு. இவர்கிட்ட வேணும்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக இஸ் அ பார்ட் ஆஃப் மெனி ரைடிங் குரூப்ஸ், பாப்புலர் குரூப்ஸ். இவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கு செக்ஷனில் தான் அவங்க ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பர் பைக்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இல்லை ஏதாவது வாங்கணும் விற்கணுங்கிற மாதிரி ஐடியாஸ் இருந்தாலும் இவரை போய் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே முக்கியம் தான், இருந்தாலும் ரைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். எப்படின்னா இப்போ வந்து நம்ம ப்ரோ விக்னேஷ் ப்ரோ உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, ZX10Rோட ஓனர், அவரோட பைக்கில் ஆஸ் அ பில்லியனாக உட்காந்துட்டு இந்த பைக்கை வந்து ரைடை வந்து ஃபீல் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ரைட் ரிவ்யூ பார்த்துருப்போம், நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பில்லியனாக உட்காரும் போது ஒரு த்ரில் இருக்கும் எப்போவுமே. அது எப்படி இருக்குன்னு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன்.
சரிங்களா? இப்போ நம்ம ப்ரோ ரெடியாக இருக்கார் பைக் வச்சுட்டு. ஸோ மேலே ஏறிட்டு வண்டியில் ஏறிட்டு நான் உட்காடுறேன். நீங்கள் இந்த ரியாக்ஷனை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ த்ராட்டில் கொடுங்க. இன்னொரு வண்டி பார்த்தீங்களா? சவுண்டே பயமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது பார்ப்போம். ஓகே, ரைட் ஸ்டார்டட் இன் ZX10R. அப்பா முடியலைங்க, வேற மாதிரி இருந்ததுங்க ரைடு. சான்ஸே இல்லை, தலையிலலாம் பிச்சுக்கிட்டு பறகுது. ஓகே கைஸ், ஒரு சம்மர் ரைடு ஒன்று ப்ரோ கூட வந்து பில்லியனாக உட்காந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து எங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து கண்டினியூ ஆக போகுது. இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ இப்போ நாங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரோ கிட்ட வந்து என்ன ஸ்பீடு போனாருன்னு சும்மா கேட்கலாம். என்ன ப்ரோ, என்ன ஸ்பீடில் போனீங்க வரும்போது? ஆமாம், நான் ரிக்வஸ்ட் பண்ணதுனால எல்லோரும் 200+ போயிருப்பார். நான் தான் கொஞ்சம் வேணாம், ஏன்னா நம்ம பேக்கில் கேமரா பேக்லாம் இருக்குது, ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி சொன்னோம். சரிங்க, இந்த இடத்துல வந்து பிடிஎஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதை முடிச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட, ஒரு சூப்பர் பைக்கோடையோ, ஒரு நல்ல ரைடரோடையோ உங்கள் கூட நிறையா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது மோட்டோ மதராசி.